அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தபூக் போர், அதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதி திரட்டுகிறார்கள். சஹாபாக்கள் மத்தியிலே மிகப்பெரிய போட்டி நடக்கிறது. எதில் போட்டின்னு கேட்டிங்கன்னா, யார் அதிகமாக இறைவழியில் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, எல்லா நேரத்திலும் அபூபக்கர் அவர்கள் தானே என்னை முந்துவார்கள் நன்மைகள். எனவே இந்த முறை நான் என்ன செய்ய போகிறேன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நான் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. தன் மனைவியிடத்தில் வந்து பேசுகிறார்கள். பேசி என்ன முடிவு பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நேராக வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என் சொத்தில் பாதியை அல்லாஹ்வுடைய பணிக்காக நான் கொடுத்து விட்டேன் அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப மிகப்பெரிய திருப்தி. இந்த அளவுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சற்று நேரத்திலே செய்தன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கமாக வருகிறார்கள். வந்த உடனே நபிகள் நாயகத்தை அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், என் சொத்து முழுவதையுமே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கும் பாருங்கள். அப்போ கூட இருந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கரே, உங்கள் வீட்டில் மனைவி மக்களுக்காக என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? அப்போ சொன்னார் பாருங்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள், வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஆஹா, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து தலைமுறைக்காக சொத்து சேர்க்குறாங்க. 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாலும் கூட எனக்கு பத்தாதுன்றாங்க. எல்லாருடைய பணம் எனக்கு வேணும். அக்காவுக்கு கொடுக்கூடாது, தங்கச்சி கொடுக்கூடாது, தம்பி கொடுக்கூடாது, அண்ணனுக்கு கொடுக்கூடாது. இப்படி எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு நாம் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். செய்தன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துனியாவுடைய இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கு அவர்கள் பெரும்பாலும் மதிப்பே தருவதில்லை. ஏன்னா இது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய திருப்தி நம்ம இடத்துல இருந்தால் எப்பொழுதுமே நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் சொல்ல போகிறது மிக அதை விட முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா அபூபக்கர் அவர்கள், உமர் அவர்கள் இவங்கெல்லாம் போட்டி போடும்போது ஒரு ஏழை சஹாபி, அவருக்கு ஒரு ஆசை, எல்லாரும் கொடுக்குறாங்களே நானும் கொடுக்கணுமே, ஆனால் கையில் ஒரு பைசா கிடையாது. ஆனாலும் கொடுக்கணும்னு மனம் முழுவதும் அவருக்கு எண்ணம். நேராக ஒரு யூதனிடத்தில் செல்கிறார். ஐயா, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த யூதன் சொல்கிறார், வேலை என்னிடத்தில் இல்லை, என்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் இறைக்கின்ற பணி வேண்டுமானால் இருக்கிறது. நீர் வேண்டுமானால் இரவு முழுவதும் பணியாற்றி விட்டு காலையிலே வாருங்கள், நான் எதாவது தரேன், நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறார். அப்போ இந்த ஏழை சகாபி ஒத்துக்கிறார். இரவு முழுவதும் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் இறைக்கிறார். மறுநாள் காலையிலே 2 கை நிறைய பேரிச்சம்பழம் அந்த கூலியாக கிடைக்கிறது. அந்த கூலி எடுத்துகிட்டு நபிகள் நாயகத்துக்கிட்ட வர்றார். அவருக்கு ஒரு கொடுக்கணும்னு ஆசை. அதே நேரத்தில் இதை போய் கொடுக்கலாமா, நபிகள் நாயகம் இது எப்படி வாங்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தயக்கம். அது ஆசைக்கும் தயக்கத்திற்கும் இடையிலே அவர் வந்து போகிறாங்க. அவர் வருவதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பக்கத்தில் அழைத்து அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நிறைய குவியலாக நிவாரணப் பொருட்கள் வந்து இருக்கிறது. அதாவது உணவுப் பொருட்கள், துணிமணிகள் எல்லாமே கொண்டு வந்து குமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த பேரிச்சம்பழத்தை வைத்து இதனுடைய அருள் இந்த பொருட்கள் மீது இறங்கட்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இது 2 படிப்புன்னு இருக்குங்க. ஒன்று, சஹாபாக்களுக்கு மத்தியில், இருக்கப்பட்டவங்களுக்கு மத்தியில் நாங்கள் கொடுக்கணும் என்பதிலே போட்டி போட்டுட்டு செய்கிறாங்க. இல்லாதவங்களும் கூட நானும் கொடுக்க வேண்டும் என்று உழைத்து அந்த உழைப்பை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எனவே கொடுப்பதற்கு காசு மட்டும் இல்லைங்க, கொடுப்பதற்கு மனம் தாங்க முக்கியம். ஆக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆக நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய வழியிலே அதிகமாக கொடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வோமா? அல்லாஹ் கிருபை செய்யட்டும். மீண்டும் சந்திப்போம்.